இன்றைக்கி வந்து நம்ம வாய்க்கால தாங்க மீன் பிடிக்க போகிறோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் குளத்துல போய் பாஞ்சிருச்சு. அதனால குளத்துல கலந்த மீன்லாம் வாய்க்காலில் ஏறி தண்ணியும் வற்றி வந்துருச்சு. வற்றி வர மீனெல்லாம் அங்கனா பள்ளத்துக்கு கிடக்குது. அந்த மீனெல்லாம் நம்ம இப்போ இன்னைக்கு பிடிக்க போகிறோம். பெரிய ஸ்லேப்பியாக இருக்குது. பொடி மீன் கிடக்குது, பெரிய மீன் கிடக்குது. நம்ம எவ்வளோ மீன் பிடிக்க முடியும்னு தெரியல. இந்த தண்ணிக்குள்ளே பார்ப்போம். வாய்க்கால் நட்டு கம்மா முடிய போகலாம். கம்மா முடிய போனோம்னா மீன் பிடிக்க முடியும். அதே மாதிரி இங்கிட்டும் போகலாம். இங்கிட்டும் ஒரு குளத்துக்கு போகுது. அதே மாதிரி குளத்துல பாஞ்சு மறுகமாக்கி போகும். இப்போதைக்கு நம்ம எவ்வளோ மீன் பிடிப்போம்னு பார்ப்போம். இதுக்கு நாங்கள் பதியம் கிடக்கும் மீன். ஒரு இடம் பார்த்துருக்கோம் லொக்கேஷன். ஆமாம் சார், அந்த போது பாருங்க சார், சின்ன பொடியெலாம் போகுது. இங்கே வந்து அவ்வளோதான் மீன் இல்லைன்னு நினைக்கிறேன். பெரிய மீன் அப்போ கிடக்கும் மீன் பாருங்க. பொடியை பாருங்க, சிலேபி பொடியை பாருங்க, நல்லா தெளிவாக தெரியுதா? ஆட்டா மாதிரி போதும் சார். சரியான சிலேபி பொடி. போடுறத வழி தேடுதுங்க. அடுத்து பெரிய சிலேபி போய் பார்ப்போம். வாய்க்கால் நெட்டுக்க பார்த்துக்கிட்டே போகணுங்க. அங்கனா தண்ணி தேங்கி கிடக்கும். அந்த தேங்கி கிடக்கிற தண்ணியில் மீன் கிடக்கும். இப்போ பார்த்த இடத்துல ஒரு பெரிய மீன் கலக்குனுச்சு. நாங்கள் கலக்கவும் அதை காணாமல் போச்சு. அடுத்து எங்கே கிடக்குன்னு பார்ப்போம். போகிறான் அரன்னு. போனோன்னா மீனை பார்த்தோன்னா அடிச்சிருவான். இரு போகாத, பக்கத்தில் போகாத, மேலே மறக்கட்டும். இரு நான் வரேன். யாருங்க மீன்? ஐயோ இருடா, நீ போய் வேட்டி விட்டுறாடா. இருடா, யாருங்க மீனை பாருங்க போயிட்டுருக்கு. அங்கே வாத்தி எவ்வளோ மீன். போ நீ இன்னைக்கு உன் வேட்டை தான். வா, நீ தான் பிடிக்க போகிற. யாருங்க சிலேபி பாருங்க, சரியான சிலேபி. எத்த தண்டின்னு பாருங்க. இதா கலக்கி விட்டுறாடா, கலக்கி விட்டுறாடா. இங்கே வாடா, கலக்காம சத்தம் போடாம. மீன் மாட்டிக்கிச்சு. அப்படியே மலைக்கு ஏறின மீன் பதுங்கிருச்சுங்க. அப்படியே அடிச்சு விட்டியா சார்? சரிடா, வீடு ஏறா. இறத்துருமாடா சார். இது எப்படி சார்? இது எப்படி சார் இறங்க முடியும்? இங்கே அணைய வச்சுக்கிட்டா இறச்சி விடலாம்டா. கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. ஆனால் பதிமீன் அங்கிட்டு ஓடிடுச்சே சார். அங்கிட்டு போயிடுச்சாப்பா, பார்த்துட்டு இருக்கோம் சார். இது வேணாம் சார், இங்கிட்ட ஏதாவது மச்சு சார். இங்கே சார், என்ன சார் அது கால்? ஐயோ சார், பாம்பு மாரிலாம் கிடந்து மூடுது சார். சார் கொரோனா கிடக்கு சார். கால் யாருங்க சிலேபி பாருங்க, சரியான சிலேபிங்க எல்லாம் பதியம் கிடக்குது. வருதா காலி பண்ணுறா ஆடுறா. வரும் இந்த வருங்க, கலக்கிட்டு போகுது வருங்க. அங்கிட்டு தாண்டா வருது. கிராமீணலாம் இருக்காது, கலங்கிருச்சு. இதில் வந்து சிலேபி நிறையா கிடக்கிறதுனால நாங்கள் இதை கொட்டிட்டு சிலேப்பியை வற்றியும் இந்த கூடையால் பொத்தி பிடிக்க போகிறோம். நாங்கள் நண்டு ஓடிட்டேன். நண்டு போயிட்டு போகுது. வா, மீன் தான் பெரிய மீனாக கிடக்குது. வா, இப்போ போய் பூத்துறா கால் பொத்திட்டியாடா. அப்படியே கரைக்கு ஏற்று அப்படியே கரைக்கு ஏற்றுறா. கையை விடாத, கரைக்கு ஏற்றுறா. அடக்கு இருக்கா? போட ஏ பார்த்து போடா, முள் நிறையா கிடக்குதுரா. இதுக்கு உள்ளே ஏறி போச்சுங்க. தண்ணி இங்கிட்ட தெளிவாக இருக்குது. ஆனால் நாங்கள் அதிகமாக அங்கிட்ட வரல. அப்படியே தண்ணி தெளிவாக இருக்குல்ல. எங்கள் மீன் கிடக்குறாங்க, நான் பார்த்து பற்றிடு. போயிட்டே இருக்கு காலு. அந்த ஆறு கிடக்கு, டியூப் லைட்டு கீழே கிடக்கு பாரு, தெரியுதா? இந்த ஆறு கிடக்குது, இந்த ஆறுங்க கிடக்குது மீன். விட்டுறாத. அது இந்த வந்துருச்சு, இங்கே வந்துருச்சுடா. மீனை கையால் பிடிக்க முடியல, அதனால் அணை வச்சுக்கிட்டு இருக்கான். யாருங்க அணை வச்சு இப்போ இறக்க போகிறான். மீன் ஓடாது. மீனை பார்த்தானா அருணுக்கு வெறி பிடிச்சிருச்சு. பிடிச்ச வறுவல் போட்டால் செம்மையாக இருக்காது. போட்டுருவோம் வறுவல். அந்த தண்ணியை தாண்டி வராது. வா போய் இறங்க. இறடா, வேடிக்கை பார்க்காம இறடா. இவருங்க ஏறிச்சுங்க மீன். எனக்கு சரியான சிலேபி கிடக்குது, எல்லாம் மொட்டை சிலேபி. இறடா நீ.
இங்கே ஏறி வந்துருச்சுங்க முறை. ஐயோ சகதி அடிக்குதாடே யாருன்னு பிடிச்சாச்சு. வந்துருச்சுங்க மீன் எல்லாம். இங்கே பாருங்க பட்டையை கலப்புது இறநி. சரியான சிலேப்பி எல்லாம் முரட்டு சிலேப்பி எனக்கு எம்மா அந்த தண்டின்னு எற என் மேலே அப்படி தான் இறச்சி தள்ளு. சரியான பெருசு. பிடி காமி பிடிச்சி காமி. பாருங்க ஏறி போயிட்டுருக்கு. கடுமையான மீனாக போயிட்டுருக்கு. 2 கையில் புறா டக்குன்னு 3 நாளில் வேலை விட்டு வந்துட்டாங்க. வாய்க்கா விட்ட வந்துட்டாங்க. தூக்கு புறா நறுக்குன்னு சகதி அடிக்க போகிறாங்க மேலே. வா முன்னாடியே வா. மீன் ஒன்று ஒன்றா மாட்டிக்கே இருக்கும். புறாண்ணா நாய் அடிக்க போகிறா சேர்த்துல. என்ன சார் நிறைய மீன் கிடைக்கும் சார். அப்படியே ஐயோ ஓடி. ஐயோ நாரிச்சுடா. இந்த காலுக்கு தான் கிடக்கு பாருங்க சார் உங்கள்கிட்ட ஒன்று பின்னாடி. எங்கடா அது கொண்டு வீட்டில் போட்டு சொன்னாங்க சார். நல்ல பெரிய மீன் தான் இருக்கு. அந்த ஏற்கனவே வெட்டி கொடுத்துருது. அதுக்கு நம்ம இங்கே உள்ள பிடிச்சாச்சு. நல்ல சின்ன சிலேபி. இங்கே பாருங்க இந்த இடத்துல வாய்க்கா வத்தி போய் மீன் பள்ளம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. சின்னோண்டு பள்ளம் உருவாகிருக்கு. இதில் வந்து பனையர் கண்டை. இங்கே வர பனையர் கண்டை கிடக்குது பார்த்தியான்னு பாருங்க. நல்லா குட்டி மீனுங்க. இதே மாதிரி வாய்க்கா நெட்டுக்கு அங்கனா பள்ளம் கிடக்குது. வத்தி போனால் செத்து போயிடும். மண்டையா சார் இங்கிட்டு பாருங்க இந்த சைடுமே தண்ணி வற்றி போய் மீன் சின்ன மீன்கள் கிடக்குது. வத்தி பாரு காலால். பொடி மீன் அங்கே வேறு குதிக்கிறது. எப்படி பார்ப்போம் புது மீனை. காமிடா என்ன மீன்டா அது. காமி வெயிலில் காமி. புது மீன் சார். என்ன மீன் சார். என்ன மீனா. இதுதான் தவளை குட்டி. தவளை குட்டியா. தவளை குட்டிடா. இதான்டா தவளை குட்டி. தொப்பலாங்குஞ்சு. எங்க ஊர்ல பேர் தொப்பலாங்குஞ்சு. வாடு வருது. இதான் இல்லடா அது விராமீன் குஞ்சு இல்லடா. தொப்பலாங்குஞ்சு தவளை குஞ்சுடா. சரி ஏத்து. இந்த பாருங்க கூனிப்பொடி சிலேபி குட்டிலாம் நிறையா இருக்கு. என்னடா இந்த போட்டுருச்சு பனையர். காலில் போட்டுருச்சுங்க பனையர் கண்டா. அவனுக்கு எத்த தண்டி போட்டு எரிஞ்சிருச்சாடா. இப்படி பனையர் கண்டா குத்திருச்சு. காலில் எத்தனா முரட்டை குத்தா குத்திருச்சு. இப்படா டக்குன்னு புடுறா. எத்தி போடுறா. அப்படியே காமிடா. போட்டான். புறா எத்தி விடுறா. இதாங்க நாங்கள் பிடிச்ச மீன். இங்கே பாருங்க சிலேபி. சரியான சிலேபியாக பிடிச்சிருக்கோம். இதெல்லாம் வாய்க்கால பிடிச்சது தான். வாய்க்கால தண்ணி ஏற்கனவே வற்றி போச்சு. நிறைய இடத்துல வற்றி போச்சு. இப்போ இங்கே கிடந்தது ஒத்தி நாங்கள் பிடிச்சிருக்கோம். இதை மட்டும் போக கம்மா வெட்டி சிமெண்ட் வாய்க்காலாம் இருக்குது. அதிலெல்லாம் மீன் கிடக்கும். நாங்கள் பிடிச்சி வீடியோ போடுவோம். இப்போ இதுலேருந்து ஒரு மீன் எடுத்து சமைக்க போகிறோம். இது உங்களுக்கு ஒத்தையும் நல்ல மீன். எங்களுக்கு ஒத்தையும் மீனும் நத்தையும். ஆமாம் இவருக்கு மீன் நத்தையும். ஒரு ஆளுக்கு இது போதும். எனக்கு போதும். நம்ம சாப்பிடுமா. நம்ம பிடிச்ச சிலேப்பியில் ஒத்த சிலேப்பியை ஊற்றி தனியாக எடுத்துருக்கோங்க. இதை தனியாக எடுத்து அவிச்சாச்சு. அவிச்ச மீனை நம்ம இந்த முட்டை, வெங்காயம், தேங்காய் பூ, தக்காளியை வச்சு ஒரு புது விதமாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் புதுசாக ட்ரை பண்ணுறோம். புதுசாக சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. முட்டையோட சேர்ந்து மீன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வெந்து லைட்டாக நம்ம தோலை கையால் எடுத்துடலாம். அவ்வளோதுக்கு நல்லா வெந்துருச்சுங்க.
முள்ளு அப்படியே இல்லாம தனியா சாப்பிடலாம். ஆமா ஆனா பச்சை அடிக்கும். உப்பு போடல, பச்சைலாம் அடிக்காது, உப்பு போடல, அப்படியே உரிச்சு இதில் வைக்க வேண்டியதான். நான் அப்படியெல்லாம் மீனோட சாப்பிட்ற போதில்ல, முள் இருக்கும். சார் உங்களுக்கு முக்கியமான ஒன்று இருக்குது சார். மண்டை இருக்குல்ல, மண்டை இருக்கா? மண்டை தெரியும், நீ அதான் சொல்ல வரேன். அதான் ஃபேவரட் ஆச்சு. ஆனால் மண்டை உடஞ்சிக்கிச்சு. உப்பு போட்டால் மண்டையை நின்று இருக்கலாம், உப்பு தான் போடலையே. மீன் சதையெல்லாம் தனியாக எடுத்துட்டோம். யாருங்க மிச்சப்பட்ட மண்டை எலும்பு. மண்டை தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிலேப்பியில். உப்பு போடாதனால சாப்பிட முடியல, அதனால் கோழிக்கு போடும். இப்போ சமைப்போமா இதை? தவா வைக்கிறோம். என்ன வைக்கிறோம்? தவாவா? தோசைக்கல். வெங்காயம் போட போகிறோம். இடித்து வச்சா பூண்டுங்க, பூண்டும் இது என்னது கறிக்கு போடுவோம்ல, என்னடா அது, இஞ்சி இதில் சேர்த்துருக்கோம். நல்லா செமையாக இருக்கும் கொடுக்குறதுக்காண்டி. மிளகாங்க, பச்சை மிளகா, பட்டை மிளகா, எல்லா மிளகாயும் கலந்துருக்கு. தேங்காய் பூவை போட போகிறோங்க. கல்லுப்பு நல்லா பத்தன்னு வந்துருக்குது. தேங்காய் பூ, வெங்காயம்லாம் நல்லா வதக்கியாச்சிங்க, வதங்கி போய் கிடக்குது. இப்போ வந்து மீனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட போகிறோம். இல்லை பாருங்க, வெங்காயம் தேங்காய் பூலாம் நல்லா வதங்கி போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா கலரிங்காக இருக்குது. மீனோட சேரும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் தெரியும் டேஸ்ட். தேவையான அளவு மிளகாத்தூள். அதுவும் காது பொசுங்கிறதுக்குள்ள கூடக்கூடாது. காளான் ப்ரைமரில் இருக்குது. காளான் ஸ்ப்ரே மாதிரி. முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோங்க. பொச்சக் பொச்சக். இந்த இடத்துல வெள்ளையா இருக்கு, அந்த இடத்துல மஞ்சள் இருக்கு. அது வெள்ளைக்கரு, இது மஞ்சள். எதுவும் ட்ரை பண்ணுறோம்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி நாங்கள் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. மிளகு தூளுங்க, தக்காளிங்க. அது எங்கள் புது ஸ்டைலில் அப்படி பண்ணும். எல்லாத்தையும் போட்டு சாப்பிட வேண்டியதான். எல்லாம் சாப்பாடு தான், வயிற்றுல தான். நாங்கள் இப்படி போடுறோம், நீங்கள் நறுக்கி போடுங்க. ஆமாம், கிராமம்னா இப்படி தாண்டா போடணும். அப்பா நல்லா வெந்துருச்சுங்க. இறக்க போகிறோம், ரிலீஸ் பண்ண போகிறோம். இறக்க போகிறோம். அள்ளி அப்படியே இலையில போட போகிறோம். இங்கிட்டு வா. வேறு லெவலில் இருக்குங்க. நாங்கள் வந்து தக்காளியை வந்து அப்படியே பிதுக்கி போட்டு எடுத்துட்டோம். ஏன் பச்சையாக இருந்து கடிச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால நாங்கள் பொட்டேட்டோ சாஸ்க்கு அதுமாரி நம்ம தக்காளி சாஸ் மட்டும் நானும் பண்ணுறதான் பிளான் பண்ணி தான் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாருங்க, மீன் முட்டை எல்லாம் கலந்து நல்லாயிருக்கு. இப்போ பார்ப்போம். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நம்ம அந்த தக்காளி சேர்த்துருக்கோம் பாருங்கள், பச்சையாக தக்காளி சேர்த்து சாப்பிடுவோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி பச்சை வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
நீங்களும் வீட்டில் தனியாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வீட்டில் எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லாட்டி இது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக இருக்குது, நல்லாயிருக்கு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா பச்சை பச்சை மஞ்சள் இல்லை இல்லை சாப்பாடு தர்றேன். அதுக்கு இல்லை சாப்பிடல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆள்னு இருக்கிற பெல் சிம்மில் கொடுத்தீங்கன்னா போகிற வீடியோலாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.